SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர கொட்டகையில் இளையராஜா இசையமைத்து வெளியான திவ்ய பாசுரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இசையமைப்பாளரும் மாநிலங்களவை எம்பியுமான இளையராஜா பங்கேற்றார். ஹைதராபாத்தை சேர்ந்த சின்ன ஜீயர் என்று அழைக்கப்படும் சடகோப ராமானுஜ ஐயர் ஆண்டாள் கோவிலில் உள்ள மணவாள மாமுனிகள் மடத்தின் ஸ்ரீ 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 சடகோப ராமானுஜ ஜீயர் ஆகியோருடன் இளையராஜா கோவிலுக்கு வந்த நிலையில் மேளதாளங்கள் முழங்க யானை வைத்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் ஜீயர்களோடு சென்ற இளையராஜா ஆண்டாள் ரங்கமன்னாரை தரிசனம் செய்ய கருவறைக்குள் நுழைந்தார். சிறிது நேரம் கழித்து இளையராஜாவை கருவறைக்கு வெளியே நிற்கும்படி உள்ளிருந்த ஜீயர்கள் கூறி அவரை வெளியேற்றினர். இதனால் இளையராஜா சுமார் 10 நிமிடங்கள் கோவில் கருவறைக்கு வெளியே இருந்த படியில் நின்று சாமி தரிசனம் செய்தார். பின்னர் உடன் வந்த ஜீயருக்கு கருவறைக்குள் வைத்து மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டப்பட்ட நிலையில் இளையராஜாவை படியில் நிற்க வைத்தே மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டப்பட்டது. கோவிலில் இதுவரை யாருக்கும் பரிவட்டம் கட்டப்படவில்லை என கூறப்படும் நிலையில் இவர்களுக்கு மட்டும் பரிவட்டம் கட்டியது எப்படி என்றும் அதற்கு யார் அனுமதி வழங்கியது எனவும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கிடையே இது பற்றி செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக கோவில் செயல் அலுவலர் சக்கரை அம்மாளிடம் நமது செய்தியாளர் விளக்கம் கேட்டபோது ஆதாரத்தை கொடுங்கள், விளக்கம் கொடுக்கிறேன் என அவர் பதிலளித்திருக்கிறார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்திருக்கும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இளையராஜா கோவில் கருவறைக்கு வெளியே இருந்து சாமி தரிசனம் செய்த விவகாரம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கோவில் மரபுப்படி அர்த்த மண்டபம் வரை கோவில் அர்ச்சகர், பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகளை தவிர்த்து மற்றவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையராஜா சின்ன ஜீயருடன் வந்து அர்த்த மண்டப வாசல்படி ஏறிய போது உடனிருந்த ஜீயர்கள் அர்த்த மண்டபம் முன்பகுதியில் நின்று சாமி தரிசனம் செய்ய அறிவுறுத்தியதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.